எல்லாவற்றையும் நின்று மகிமையாயிருந்த தாவீது இன்னைக்கு ஒண்ணும் இல்லாதவனா, வெறுமையானவனாய், ஒழுங்கின்மையாய் பார்க்கிறான். ஏன்னா அது எல்லாம் கொள்ளடிக்கப்பட்டு தீய போட்டு எரிச்ச மாதிரி. வாசிங்க பாப்போம் 1 சாமுவேல் 30:1 தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அடையாளமே தெரியாம சூழ்நிலைகள் மாறிற்று. சில உபத்திரவங்கள் நம்மள அடையாளமே தெரியாம ஆக்கிருக்கு. கரெக்டா இல்லையா? அப்பதான் அந்த சிக்லாவுடைய அர்த்தமே என்னன்னா தேவனுடைய அழுத்தம்னு அர்த்தம். தாவீதுக்கு தேவனுடைய அழுத்தம் உண்டாயிற்று. புரியுதா? தாவீது எல்லாவற்றையும் அந்த கம்பீரம், அந்த ராஜ தோரணை எல்லாவற்றையும் விட்டுட்டு நார்மலான ஒரு மனுஷனை விட மோசமா பலன் போக மட்டும் தன்னுக்கு பலன் போக மட்டும், பலன் இல்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அழுகிறத எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா உன் தேவன், என் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தலாம். அந்த இழந்து போனதுனால ஒரு பெரிய ஒரு அழுத்தம், மன வலி, அழுக. விசுவாசிங்க, தேவன் அதிலெல்லாம் ஒரு மாற்றத்தை உனக்கு தர வேண்டிய ஒரு வேலையா இருக்க போகிற. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அதிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அதிலெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஒரு மாற்றத்தை, வழியிலெல்லாம் ஒரு மாற்றம் உனக்கு வரப்போகிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்களேன், கவலைப்படாதீங்க. உன் வழியில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உனக்கு தந்து உன்னை மகிழ பண்ண போகிறார். தாவீது அழுகிறான், முடியல ஆண்டவரே, என்னால் இந்த பாதையை கடக்க முடியல, வெறுமையாயிருச்சு, ஒழுங்கின்மையாக மாத்திட்டாங்க, சுட்டரித்து போட்டானுங்க, இனி மறுபடி நான் அதை எப்படி கட்டி கொண்டு வருவேன்? ஒருவேளை இந்த வார்த்தைகள் நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கிறவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இது பெருசா தெரியாது. ஆனா நல்லா இருந்த ஒரு வாழ்க்கை உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஒரு குடும்பம் போய் நிற்கும் பார், அவங்களுக்கெல்லாம் அதை நினைக்கும் போதெல்லாம் எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? எப்படி இருந்த எங்க குடும்பம், எப்படி இருந்த எங்க வாழ்க்கை 5 வருஷத்துக்கு முந்தி எப்படி எங்க வாழ்க்கை இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாவற்றையும் தொலைத்தது போல எங்க வாழ்க்கை இருக்குது. அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். இதுல தாவீத கூட இருந்தவங்களே கல்லறியறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்களாம். அது அதை விட எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் பாரு. கூட இருக்கிறவங்களே கல்லறியறதுக்குமே அது எவ்வளவு பெரிய கொடுமை. கூட இருக்கிறவன் கல்லை தூக்கினானா எப்படி இருக்கும்? உங்க கூடவே இருந்தவன் உங்களை கண்ணில் தூக்கிட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. தாவீதுக்கு அது நடந்தது. ஆனாலும் அவன் ஒண்ணு செஞ்சானா, இப்ப தூக்குங்கடா கல்ல, எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, சொல்லுவோமா? என்னை அவர் என் நேரமும் நடத்திடும் போதினிலே
என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்று நல்ல நம்பிக்கையோட என் வழி மாற போகுதுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இருக்கின்ற போது குறைகள் என்பது ஏது, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே சொல்லுவோமா, என்னோடவர் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும். பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு விசுவாசம் தீர்க்க தரிசனமா பக்கத்தில் உள்ள கைப்பிடிச்சு பாடுங்க பார்க்கலாம். ஆகா ஒரு நிமிஷம், இதுதான் தீர்க்க தரிசனம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பாப்பா, உன் வாழ்க்கையில நீ இருள் இல்லை, எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. சொல்லுவோம் எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. இன்னும் ஆசையா எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி. ஆமென் ஆமென் ஆமென், எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பாடும் போதே ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. தாவீதை எல்லாமே நெருக்கிட்டானுங்க, மொத்த கூட்டமும் நெருக்கிட்டு கள்ள தூக்கிட்டானுங்க. மனசுக்குள்ள தாவீது தன் வசனம் அழகா சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை இப்ப கல்லறைய தூக்குடா, இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், எனக்கு அவனுக்கே அமலேக்கியனுக்கே. இப்ப சொல்றேன், எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கேட்கறதுக்கு? தேவனுக்கு தேவனுடைய காரியத்துல தேவனையே வழிமறித்தவன் அமலேக்கு. அமலை சொல்லுங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை வழிமறிக்கிறவன் அமலேக்கு ஆவி. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா அது தெரியும். சொல்றது புரியுதா? இப்ப தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி தலையாட்டுங்க பாப், சும்மா தலையாட்டுங்க, கத்துங்க. என்னைக்கா ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்போ தாவீது நினைக்கிறான், ஒன்னு தேவனை வழிமறிச்சு என் தேவனுக்கு அவனுக்கு பிரிவினை இருந்த அவனுக்கே ஒரு காலம் இருக்குன்னா, தேவனையே நான் நம்பி இருக்கிறேன், அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு காலம் வரும். உலகத்தை பார்க்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தின் பின்னால போகிற அவனுக்கே ஒரு காலம் இருக்குன்னா, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய், தேவனையே என் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற எனக்கும் ஒரு காலம் வரும். தன்னை திடப்படுத்தி கொள்றான். இன்னைக்கு தான் வெறுமை, இன்னைக்கு தான் இந்த வழி, ஆனா இது என் முடிவு அல்ல. என் வாழ்க்கையில தேவன் எனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்குவான். எவன் கல்லறிறானோ அவன் முன்னாலேயே சொல்ல வேண்டிய நேரம் வரும். இது தாவீதின் கொள்ளை. நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ இந்த வார்த்தைய. இந்த வார்த்தையின்படியே உனக்கான ஒரு நேரம் தொடங்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது உனக்குள்ளாக ஒரு ஜீவன் பாயட்டும். ஆமென். அதான் சொல்றேன், தாவீது சும்மா திடப்படுத்தினா எப்படி திடப்படுத்துறதுன்னு என்ன நினைக்கிறீங்க? சும்மா இல்ல, அவன் திடப்படுத்திருப்பான். எப்படின்னா, நான் வனாந்திரத்துல ராஜா ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி எங்க அப்பன் என்னை நம்பி சில ஆடை கொடுத்தாரு. நான் கொஞ்சம் அசந்த நேரம் என் ஆட்டுக்குட்டிய சிங்கம் ஒரு நேரம் தூக்க பார்த்துச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தின் வாயில இருந்து அதை நான் என்ன செஞ்சேன்? தப்பு வைத்தேன். எப்படி திடப்படுத்தியிருப்பான்? நானே என் ஆட்டுக்குட்டியை விடாத போது என்னை தாயின் புரிஞ்ச பிள்ளைங்க கையை தட்டி, நானே என் அப்பா எனக்கு கொடுத்த ஆட்டை விட்டு கொடுக்காம இருந்த போது
நான் எனக்குரியவன் அல்ல. அவர் சொல்லுவார், நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. ஆமென். அப்போ அவன் எப்படி திடப்படுத்தி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லக்கூடாதா? நானே ஆட்டுக்குட்டியை விடாத போது என்னை ஆண்டவர் விட்டுருவாரோ? விடமாட்டார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவது. வாய்க்கையா இது சும்மா வெறுமையை பார்த்து, எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட கிடக்கிறத பார்த்து, வெறுமையா இருக்கிறத பார்த்து தன்னை கூடவே இருந்தவன் தூக்குனான் கல்லு. அப்பமோ அவன் வாய் பேசல, அவன் யோசிக்கல, அமைதியா இருந்தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு வேணா நீ அமைதியா இருக்கிற ஒரு காலமா இந்த காலம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு முன்னால ஒரு சத்தம் கேட்கும். இருங்க இருங்க, இதை சொன்னவர் கைத்தட்டு, இதை சொன்னவர் கைத்தட்டு. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு முன்னால ஒரு கூட்டமே கூவிட்டு போவோம். என்ன கூட்டம்னா, இது தாவீதின் ஆசீர்வாதம், இது தாவீதின் நன்மை, இது தாவீதின் கொள்ளை. வாங்க வாங்க. ஏன் அந்த கூட்டம் கல்லெறியுது? இந்த கல்லெறிய தூக்கி இருக்கு தெரியுமா? இதே கூட்டம் தான் உனக்காக கொடைய பிடிக்க போகுது. இதுதான், இந்த கூட்டம் தான் உனக்கு முன்னால போய் தாவீதின் நன்மைகள், தாவீதின் கொள்ளைகள், தாவீதின் ஆசீர்வாதங்கள். எத்தனை பேருக்கு இந்த நன்மை வேணும்? அவங்க கையை தட்டி வாங்கிக்க வாங்கிக்க.